அனைவருக்கும் வணக்கம். உங்களை MWN பப்ளிகேஷன்ஸ் வரவேற்றுக் கொள்கின்றது. ஃபேஸ்புக் MWN, யூடியூப் MWN.com. இந்த பாடத்தில் நாம் படிக்க வேண்டியது அக்கவுண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இந்த பாடமானது MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி 2023. அதுபோன்று மற்ற உள்ள பிகாம், BBA, எம்காம், MBA போன்ற பிற யூனிவர்சிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபாலோ செய்யலாம். இதில் முதலில் சிலபஸ் யூனிட் 1 சிலபஸ் கொடுத்திருக்கின்றது. இந்த வீடியோவில் நான் படிக்க போகிறது புக் கீப்பிங் குறித்தும் மெரிட்ஸ் அட்வான்டேஜஸ் புக் கீப்பிங் அக்கௌண்டன்சியும் அதேபோல் யாரெல்லாம் அக்கௌண்டன்சி இன்ஃபர்மேஷனை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை குறித்து படிக்கப் போகின்றோம். முதலில் நன்மைகள் என்ன, புக் கீப்பிங் அக்கௌண்டன்சி அதை குறித்து படிக்கலாம். 8 நன்மைகளை இங்கே பார்க்கின்றோம். முதலில் அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கின்றது. அந்த கம்பெனி அல்லது பிஸ்னஸ் ஆனது எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது, அது அந்த கேபிட்டலை சரியாக பயன்படுத்துகின்றதா இல்லையா, அதுபோன்று அந்த கேபிட்டலில் உள்ள வருமானம் சரியாக இருக்கின்றதா நன்றாக இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயும் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, அந்த இன்ஃபர்மேஷன் எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்றால், ஒரு பீரியடிலிருந்து இன்னொரு பீரியடிற்கு அந்த கம்பெனியானது வளர்ந்திருக்கின்றதா இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ப்ரோக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அது எப்படி என்றால், இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 2-3 வருடங்கள் அல்லது 5-6 வருடங்களில் உள்ளதை எடுத்து ஆராய்ச்சி செய்து கூடியிருக்கின்றதா குறைந்திருக்கின்றதா, லாபம் குறைந்திருக்கின்றதா அல்லது கூடியிருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, மேனேஜ்மெண்ட்டு அவர்களுடைய காம்படிட்டர்ஸை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உந்துகோலாக அமைகின்றது. ஏனென்றால் இவர்கள் ஈட்டக்கூடிய லாபம் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்ப்பார்கள். அதை பொறுத்து அவர்களும் அதை போன்று காம்படிட்டர்ஸ் என்ன யுக்திகளை கையாளுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றது. டு நோ அபவுட் த காம்படிட்டர்ஸ். நான்காவது பார்க்கும்போது, அந்த இன்ஃபர்மேஷனானது அந்த நிறுவனமானது கடன் வாங்கியிருக்கும். அது குறுகிய கால கடன், நீண்ட கால கடன் என்று சொல்வோம். இந்த குறுகிய கால கடன் என்பது பொருளை வாங்குவதனாலும் வருகின்றது, அல்லது சிலரிடம் குறுகிய காலம், அதாவது 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்காக கடன் வாங்குவதாக அமைகின்றது. அப்படிப்பட்டவர்கள் முதலில் சண்டரி கிரெடிட்டர்ஸ். அடுத்ததாக ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது பேங்காக இருக்கலாம் அல்லது தனியாக ஒரு ஃபைனான்சியல் நிறுவனமாக இருக்கலாம். அதுபோன்று டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். டிபெஞ்சர் என்பது ஒரு லாங் டைம் லோன் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்வோம். இவர்கள் எல்லாம் என்ன பார்ப்பார்கள் என்றால், இந்த பிஸ்னஸ் ஆனது சரியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றதா, சரியாக லாபம் ஈட்டுகின்றதா. ஏன் பார்க்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய அங்கு கொடுத்திருக்கக்கூடிய கடனானது திருப்பி சரியாக வருமா, இன்ட்ரெஸ்ட் ஆனது சரியாக வருங்காலங்களில் வருமா என்று தெரிந்து கொள்வதற்கு அது பயன்படுகின்றது. ஐந்தாவது பார்க்கும்போது, அரசாங்கத்திற்கு இது தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அரசாங்கம் அந்த இண்டஸ்ட்ரியல் குரோத், அதாவது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு எல்லா கம்பெனியுடைய அவர்களுடைய அந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை எடுக்கின்றார்கள். ஆறாவது, அரசாங்கத்திற்கு இன்னும் என்ன தேவைப்படுகின்றது என்றால், பாலிசி டிசிஷன் எடுக்க வேண்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதுபோல் இன்சென்டிவ் கொடுப்பதற்கு, டாக்ஸேஷன் பாலிசி எடுப்பதற்கும் இது பயன்படுகின்றது. அடுத்ததாக, இந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை இது உண்டு பண்ணுகின்றது. இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு கிடைத்த அந்த வருமானம் மற்ற கம்பெனிகளோட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படும். இதனால் நன்மை அடையக்கூடியவர்கள் கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இதனால் அவர்கள் பொருட்களின் விலையை குறைத்து தரமான பொருட்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதனால் பயன்பெறுபவர்கள் நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ். எட்டாவது நாம் பார்க்கும்போது, அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கும் அது பயன்படுகின்றது, அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஏனென்றால் அவர்கள் சரியாக கம்பெனியானது போனஸ் கொடுக்கின்றார்களா, அல்லது வேஜஸ் அண்ட் சேலரிஸ் சரியாக கொடுக்கின்றார்களா. அப்படி இல்லை என்றால் அவர்கள் அவர்களுடைய யூனியன் வகைகளாக அதற்காக போராடுவார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது யூசேஜ் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். யூசேஜ் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் என்று பார்க்கும்போது, அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது
ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அதை பயன்படுத்துபவர்கள் யார் என்று பார்த்தால் இன்டர்னல் யூசேஜ் என்றும் எக்ஸ்டர்னல் யூசேஜ் என்றும் சொல்லலாம். இன்டர்னல் யூசேஜ் என்பது கம்பெனியின் உள்பட்டு இருக்கக்கூடியவர்கள். எக்ஸ்டர்னல் யூசேஜ் என்பது கம்பெனியை விட்டு வெளியே இருந்து கம்பெனியிடம் சில தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்பவர்கள். முதலில் நாம் இன்டர்னல் யூசேஜ் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். அதில் 3 பேர் இருக்கின்றார்கள். படிப்பதற்கு ஈஸி தான். ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயிஸ். ஓனர்ஸர் என்ன நினைப்பார்கள்? அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு எப்படி பயன்படும்? எவ்வளோ லாபம் கிடைக்கின்றது? அவர்கள் போட்ட முதலீடுக்கு தகுந்த ரிட்டர்ன் கிடைக்கின்றதா? பேங்கில் இருந்து கிடைக்கிறதை விட அதிகமாக கிடைக்கின்றதா? அதாவது அது ஒரு 15%, 20%, 30% என்பது தெரிவாங்க. சில கம்பெனி 100%க்கு மேலாகவும் லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனிகள் இருக்கின்றன. அப்படி அது தெரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றது. ரெண்டாவதாக மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள். மேனேஜ்மெண்ட்டு அது டைரக்டர்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய தனிநபரை பார்த்து கொள்ளலாம். பார்ட்னர்ஸ் என்று வரும்போது, பார்ட்னர்ஷிப் என்று வரும்போது பார்ட்னர்ஸை பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கம்பெனி ஃபார்ம் பிஸ்னஸ் என்று பார்க்கும்போது அது ஷேர் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதனால் அவர்களுக்கெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இந்தியாவில் பல இடங்களில் இருப்பார்கள், வெளிநாட்டிலும் இருப்பார்கள். ஷேர் வாங்கியாச்சு என்றால் அவர்கள் ஓனர்கள் என்று கருதப்படுவார்கள். அதனால் அவர்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு டைரக்டர்ஸை அப்பாயின்ட் பண்ணிடுவார்கள். அந்த டைரக்டர்ஸுக்கு அல்லது மேனேஜர்ஸுக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி தேவைப்படுகின்றது என்றால், அவர்களுக்கு இந்த கம்பெனி இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும், போன வருடத்திலிருந்து இந்த வருடம் எப்படி முன்னேறி இருக்கின்றது என்பதெல்லாம் ஸ்டடி பண்ணுவார்கள். அதற்கான முயற்சிகள் ஈடுபடுவார்கள். அது மட்டுமில்லை, எம்ப்ளாயிஸுக்கு எம்ப்ளாயிஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் கம்பெனி வளர்ச்சி இருக்கின்றது. அப்படி அதற்காக உழைக்கின்ற எம்ப்ளாயிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு போனஸும் இன்க்ரிமெண்ட் அப்புறம் வேலையின் உயர்வு கொடுக்கலாம். அடுத்தாக மூன்றாவது எம்ப்ளாயிஸ் இன்ஃபர்மேஷன் எது தேவைப்படுகின்றது என்றால், அவர்களுக்கு இந்த கம்பெனி லாபமாக போகின்றதா? அப்படி என்றால் அவர்களுக்கு லாபத்திற்கு தகுந்த போனஸ் கொடுக்கின்றார்களா, அல்லது ஊதிய உயர்வு சரியாக கொடுக்கின்றார்களா என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பயன்படுகின்றது. அடுத்ததாக எக்ஸ்டர்னல் யூசேஜ் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை பயன்படுத்தக்கூடிய வெளிநபர்கள், கம்பெனியில் மறைமுகமான தொடர்பு உள்ளவர்கள், கம்பெனியில் டிரான்சாக்ஷன் பண்ணுபவர்கள். அப்படி பார்க்கும்போது 5 பேரை குறிப்பிடலாம். ஒன்று கிரெடிட்டார்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட், கன்சியூமர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ். இதில் முதலில் கிரெடிட்டார்ஸ் என்பவர்கள் பொருளை கடனாக கொடுத்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் கடனாக கொடுத்தவர்கள் அந்த கடனுக்கு பொருளை கொடுத்து அது சரியாக வருமா வராதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஃபைனல் அக்கௌண்ட் உதவி பெறுகின்றது. ஒரு நஷ்டமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இது கிரெடிட்டார்ஸுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அடுத்தாக இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லும்போது அவர்கள் இந்த ஓனர்ஸ் என்று சொல்லலாம். அதற்கு எக்ஸ்டர்னல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓனர்ஸ் என்று சொல்லும்போது ஷேர் ஹோல்டர் என்று சொல்லுவோம். பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது சின்ன கம்பெனியை அல்லது இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஸ் என்றால் கேபிட்டல் என்று சொல்லுவோம். என்றால் தனிநபர் என்றால் ஒருவர் கேபிட்டல் போட்டிருப்பார். பார்ட்னர்ஷிப் என்றால் 2 பேர் கேபிட்டல் போட்டிருப்போம். ஷேர்ஸ் என்று வரும்போது அது உலகம் முழுவதும் பரவி இருப்பார்கள், வெளிநாட்டிலும் இருக்கலாம். அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன செய்வார்கள்னா, அந்த கம்பெனி எப்படி நஷ்டத்தில் இயங்குகின்றதா லாபத்தில் இயங்குகின்றதா என்று தெரிந்து கொள்வார்கள். இப்போது அவர்கள் அல்லது அவங்க ஷேர்களை மார்க்கெட்டில் விற்கலாம். நஷ்டமாக போகின்றது என்றால், லாபம் போகின்றது என்றால் ஒரு போட்டி இருக்கும், ஷேர்களை அதிகமாக வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். அதுபோன்று கடன் கொடுத்தவர்கள், லாங் டைமாக கடன் கொடுத்தவர்களுக்கும் இந்த கம்பெனி நன்றாக போயிருந்தார்கள் என்றால் இன்னும் அவர்கள் கடன் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அடுத்ததாக அரசாங்கமானது இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு பயன்படுகிறது, இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஏனென்றால் அவங்க சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸை கருத்தில் கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கம்பெனி இன்னும் கம்பெனி அல்லது ஒரு தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் எப்படி இருக்கின்றது, எப்படி கேல்குலேஷன் செய்வதற்கு பயன்படும். அந்த எக்கானமி, பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றதா என்பதற்காகவும் இது பயன்படும். அடுத்த கன்சியூமர்ஸ் பொதுவாக சில
குறைந்த லெவலில் உள்ள சாதா கன்சியூமர்ஸ் என்று பார்க்கும்போது அவர்கள் பொருட்களை வாங்குவார்கள், அது அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வாங்குவார்கள், விலை குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருப்பார்கள், அவர்கள் பெரிய கம்பெனியிலிருந்து பொருட்களை வாங்கி அதை ஒரு ரா மெட்டீரியலாக பயன்படுத்தி, மூலப்பொருளாக பயன்படுத்தி வேறொரு பொருளை தயாரிப்பார்கள். அவர்களுக்கு இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் மிகவும் பயன்படும். ஏனென்றால் நல்ல ஒரு கம்பெனி என்றால் தான் அதில் வாங்குவதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அடுத்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஏன் அது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கின்றார்கள் என்றால், அவர்கள் பண்ணக்கூடிய பிஹெச்டி ஒர்க், எம்ஃபில் ஒர்க், அந்த ஆய்வுக்காக சிலவர்கள் கம்பெனி எடுத்துக்கிறார்கள். அப்பொழுது அந்த கம்பெனியை பற்றி படிக்க வேண்டும் என்றால் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து அதை எப்படி இருக்கின்றது என்று அனலைஸ் பண்ணலாம். அடுத்ததாக லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பார்க்கலாம். லிமிட்டேஷன்ஸ் என்பது குறைபாடுகள் என்பது அனைவரிடமும் இருக்கின்றது, மனிதரிடமும் இருக்கின்றது. அதுபோன்று இந்த அக்கௌண்டிங் சிஸ்டத்திலையும் குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைபாடுகள் இருந்தாலும் எழுதிதான் ஆக வேண்டும். அதை சரியான குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எழுத வேண்டும். என்னென்ன குறைபாடுகள் என்பதை பார்க்கலாம். 4 குறைபாடுகளை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலில், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் என்பது இந்த பண பரிவர்த்தனை பற்றி உள்ளது மாத்திரம்தான் அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் அதையும் ஒரு குறையாக மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாலிசி டிசிஷன், ஒரு மேனேஜர் இன்னொருடன் கான்வர்சேஷன் பண்ணது, சூப்பர்வைசருடன் கான்வர்சேஷன் பண்ணது, இதெல்லாம் எழுத முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. ஆனால் அது சரி என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது, அது அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை என்ன கணக்கில் எழுதுகிறார்கள் என்றால் காஸ்ட் பேசிஸில் தான் எழுதுகின்றார்கள். அது மார்க்கெட் ப்ரைஸை எடுப்பதில்லை. ஏனென்றால் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது ஒரு மெஷினரி வாங்கியிருப்போம், 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம் 4 வருடத்துக்கு முன்னால். ஆனால் அதை டிப்ரிஷியேஷன் போட்டு ஒரு 9 லட்சம் அல்லது 8.5 லட்சம் அப்படி எழுதியிருப்பார்கள். ஆனால் அதோடைய மார்க்கெட் ப்ரைஸை நாம் பார்க்கும்போது 13.5 லட்சம் அல்லது 15 லட்சம் அப்படி இருக்கும். அதை எடுப்பதில்லை. அதான் அதில் ஒரு குறைபாடு. அது சரியான குறைபாடு தான். மூன்றாவது எடுக்கும்போது அது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, நிலையான ஒன்றாக இல்லை. ஒவ்வொன்றதுக்கும் மாறி கொண்டு இருக்கிறது. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கின்றது, ஆனால் அதில் ஒவ்வொரு ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் ஒரு நேரத்திற்கு தகுந்த மாதிரி மாறுகின்றது. ஏனென்றால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்பதையும் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச்எவர் இஸ் லோயர், இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்க வேண்டும். நம்ம கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், கடன் கொடுத்துருக்கலாம். அது டிபெஞ்சராக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம். அதை கொடுத்த விலைக்கு எழுதுவதா மார்க்கெட் ப்ரைஸ் எழுதுவதா என்பதற்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கின்றது. மார்க்கெட் ப்ரைஸ் என்று வரும்போது அதுவும் ஃப்ளக்சுவேட் ஆகி கொண்டிருக்கும். இது சரியான குறைபாடு தான். 4வது எடுக்கும்போது அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்பது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எழுதுவது சில ஆஸ்பெக்டை பொறுத்தவரையும் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், அவர்களுடைய சொந்த ஆலோசனையின்படி எழுத வேண்டியது இருக்கும். அப்போ எழுதும்போது ஒரு திறமையான ஒருவர் இல்லாமல் இருந்து எழுதும்போது அதில் கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.